ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மன்னார் சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியே போகலாம், இந்த இயற்கையெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் ஒரு 9:45 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். காலை வெயில் தான் இது. பாருங்க, ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல். சூரியனுடைய வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பார்க்குறதுக்கு இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு பக்கமே கடல், நடுவில் பாதை. மன்னார் பாலத்தோடையே இணைஞ்சிருக்கிற ஒரு பாதை தான் நம்ம இப்போ போக்கிட்டு இருக்கிற பாதை. இந்த இடமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு கடல், அதுக்கப்புறம் மேகம், அப்புறம் சூரியன், இந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற காட்சி ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக நம்ம பார்க்க போகிறோம். இதைத்தான் நான் சொன்னேன், கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காட்சின்னு. ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல்வெளிகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போதான் ஆரம்பம், இனி நம்ம போக போக இன்னும் இதை விட பெஸ்ட்டாக கூட நம்ம பார்க்கலாம். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இந்த இடத்த அழகூட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் மலை மேகங்கள் பார்த்தீங்கன்னா தூரத்தில் விளங்குது பாருங்க. நம்ம அதை நோக்கி தான் போகிட்டு இருக்கோம். போகிற வழியில நம்ம நனைஞ்சாலும் நனையலாம். ஆனாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சூப்பரான அழகான ஒரு குளம் இருக்குது, பெரிய குளம். இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, இது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வயலுக்கும் போகக்கூடிய ஒரு பாதை தான், நீர் பாதைன்னு சொல்லலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. தண்ணியை பார்த்த உடனே ஆக்கிஃப்க்கும் அக்ஷத்துக்கும்மா இதில் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஆசை வந்துட்டு. கவனம் விழுந்துடாதீங்க. எது ஏன் போமா வார அங்கால சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குது இந்த இடம்.
அங்கே இதையுமே நம்ம வந்து நல்லா பார்த்துட்டு, இப்போ வந்து நம்ம ரோட்டுக்கு அந்த சைட் பக்கம் போய் பார்க்கலாம். இந்த தண்ணியெல்லாம் எங்கிருந்து வருதோ, அந்த இடத்த போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அச்சு வாகனம் வருது நில்லு. இப்போ வந்து நம்ம ரோட்டை கடக்க போகிறோம். அதனால் 2 சைட்டும் நல்லா பார்த்துட்டு ரோட்டை கடக்கலாம். கரைக்குளம் பாதுகாப்பு நிறைய பிடிக்கும். அங்கே வரைக்கும் போயிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதால ரோட்டுக்கு அந்த சைட் பக்கம் தண்ணி ஓடுது இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்தோமே இப்போது. ஆமாம், இதாலகம் அந்த சைட் பக்கம் தண்ணி போகுது. பாருங்கள், தண்ணி ஓடுறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது இழுத்துட்டு போயிடும். நீங்க ஒரு பாரம், அது ஒரு பாரமா? அதான் 2 பாரத்தை இழுத்துட்டு போயிடும். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா இழுத்துட்டு போயிடுமோ அப்படின்ட்டு. இழுத்துட்டு போனாலும் எங்கேயும் போகிறதில்ல. இழுத்துட்டு போனால் அந்த பக்கம் போய் சேருவோம், அவ்வளோதான். இடத்துல வந்து பாருங்களேன், தண்ணி ஓடுறது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல தண்ணி ஓடுறத பார்க்க. அதோட பார்த்திங்கன்னா அக்ஷயத்துக்கு வந்து பயம் வந்துட்டு, நான் அதுக்குள்ளே விழுந்துருவனோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க வந்து கையை பிடிச்சி இழுக்க துவங்கிட்டாங்க. அம்மா இங்கால வாங்க, இங்கால வாங்கன்னு. என்னது? செத்து கிடக்கு. இப்போ வாங்க நம்ம கொலைக்கட்டுக்கு மேலே ஏறி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம மேலே போய் பார்க்கலாம். இந்த குளம் வந்து இப்போ தண்ணி பார்த்தோம் இல்லையா, இது எங்கேருந்து இந்த தண்ணியெல்லாம் வருது அப்படிங்கிறத போய் பார்ப்போம். இதாங்க பெரிய குளம். இந்த குளத்துக்கு பேர் வந்து கட்டுக்கரை குளம். இந்த குளத்துக்கு பேர் கட்டுக்கரை குளம். பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம். இந்த குளத்தில் இருந்துங்க இப்போ தண்ணியெல்லாம் ஓடிச்சு இல்லையா, நம்ம பார்த்தோம். இந்த குளத்தில் இருந்துங்க
இப்போ வந்து பார்த்தாச்சு, குளத்தையெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து எதில குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய கூட்டமா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு வந்து அ அவளுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வியாபாரிமார்கள் எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மன்னார்ல என்ன இடம்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல. அங்க போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இன்னைக்கு முடிச்சுட்டு எல்லாருமே இன்னைக்கு வந்து கிளம்புறப்போ வந்து இந்த இடத்துல வந்து நெறைய பேர் குளிச்சுட்டு போறாங்க. அதனால நமக்கு வந்து எந்த இடத்துல குளிக்கிறது அப்படிங்கிற குழப்பம் ஒரு மாதிரியா முடிவெடுத்துட்டாங்க. ஓகே நம்ம வந்து இந்த பக்கம் வந்து குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அக்ஷத் வந்து பாய போகிறான். பயமா இருக்கா? தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்கணும். வழுக்குதா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப க்ரௌடா இருந்துச்சு. அதனால வந்து நான் இந்த இடத்த முதல்ல காட்டையில உங்களுக்கு. நம்ம வந்து அந்த பக்கம் பார்த்துட்டு போயிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எல்லாரும் போயிட்டாங்க. அதனால வந்து நம்ம இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ அழகா தண்ணி ஓடுதுன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. அந்த என்ன சொல்றது, அந்த குளத்துக்கு பேர் வந்து எனக்கு டக்குன்னு வந்து வாயில நுழையவே மாட்டேங்குது. கட்டுக்கரை குளம். அந்த குளத்துக்கு பேர் கட்டுக்கரை குளத்த விட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. பாருங்க அக்ஷத்திட்ட முடி எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து பழங்கள் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினோம் பைக்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கூலா ஏதாவது சரி குடிச்சிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு, குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பழங்களும் வாங்கிட்டு நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு தான் நம்ம வந்து போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்காக வந்து பகல் உணவு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போய் எல்லாரையும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நமக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் கறி, அதுக்கப்புறம் பைத்தங்காய், வெங்காயம், தக்காளி சம்பல் இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம். இன்னொரு சிஸ்டர் வீட்டுக்கு. அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மரத்தில் வந்து நிறைய இந்த சின்ன சின்ன ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா? இது வந்து தேசிக்காய் இல்ல. தோடம்பழமா. இது சின்ன தோடம்பழமா. இது வந்து ரொம்ப புளின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா செவந்து செவந்து இருந்துச்சு. ரொம்ப புளி. அதனால தான் அது மரத்திலேயே இருக்கு. நோம்பெல்லாம் வருது இல்லையா? அதனால வந்து இந்த ட்ரிங்க்ஸ் கரைக்கிறதுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயும் கொஞ்சத்தை நம்ம வந்து பிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அச்சுக்கு வேணுமா? இந்தாங்க. இப்போ வந்து வெள்ளாண்மை சீசன் இல்லையா? அதனால வந்து வயல்வெளிகளெல்லாம் அப்படி சுத்தி பார்த்துட்டு, பாருங்க நெல் மணிகள் எவ்வளோ அழகா இருக்குன்னு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா
ம், நம்மளுடைய நாட்டிலையும் சரி வீட்லேயும் சரி இப்போ வந்து இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த தேங்காய் பிரச்சனை. தேங்காய் வந்து தட்டுப்பாடுனா அப்படி தட்டுப்பாடு. நம்ம வந்து இப்போ கறியெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணியில் தான் வந்து சமைக்கிறோம். ஏன்னா அவ்வளோவுக்கு வந்து தேங்காய் தட்டுப்பாடாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்தே ஒரு தேங்காயும் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து போனது ஒரு வேறு வழி, இப்போ நம்ம போகிறது வேறு வழி. நம்ம போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அழகான குளம். இது வந்து சின்ன குளம் தான். அதையும் பார்த்துட்டு இப்போ நம்ம போகிற வழி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் அழகாக இருக்கும். நம்ம போகிற வழியில் வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 பக்கமுமே வந்து வயல்வெளி, நடுவில் வந்து பாதை. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். போயிட்டு அடிக்கிற அப்படி வயிற்றுல எடுத்துருவோம் எல்லாமே. அந்த ஒரு இதில் வயலில் போயிட்டு அடிக்கிறது அதே பாருங்கள், இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா 2 பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வயல்வெளி தான். நடுவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாதை. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து வரும்போதும் நம்மளோட சேர்ந்து மழையும் வந்துச்சு. இப்போ நம்ம போகும்போதும் நம்மளோட சேர்த்து மழையும் வருது. அதனால் கூட்டிகிட்டே போயிடுவோம் மழையையும். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சைடில் வந்து வானம் இருட்டிக்கிட்டே வந்துச்சு, இன்னொரு சைடில் வந்து கிளியராக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அள்ளிராணி கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை ஒன்று இருக்குது. அது வந்து இடிஞ்சு வந்து ஒரு இப்போ சின்னதாக தான் இருக்குது. அது வந்து கடலுக்கு பக்கத்தில், கடல் ஓரத்துலேயே அது இருக்குது. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஆனால் டைமும் இல்லை. அதோட சேர்த்து மழையும் வந்து வர்ற மாதிரியே இருக்குது. போகிற வழியிலேயே நம்ம அதை பார்த்துட்டே போயிடலாம். தூரத்தில் விளங்குது பாருங்கள், அதான் வந்து அள்ளிராணி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் நம்ம அதுக்கு வந்து ஹாய் சொல்கிறத விட பாய் சொல்லிகிட்டே போயிடலாம். ஏன்னா இப்போது டைம் இல்லை. ஒரு பியூட்டிஃபுல்லான மன்னார், ரொம்ப அழகான ஒரு இடம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெள்ளாண்மை சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் அழகாக இருக்கும் இந்த மன்னார். அவ்வளோ வந்து நிறைய அழகழகான இடங்கள் நிறைய இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மழை வந்துட்டு, அதனால் வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிட்டோம். பஸ் ஸ்டாப்பில் வந்து நம்ம வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் நின்னோம். ஏன்னா ரொம்ப மழை வந்து அதிகமாகிட்டு ஓடையில் அது பைக் வந்து. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா டைமும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 6 மணி ஆயிடுச்சு. இனி வந்து நான் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருட்டிடும். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.